விருச்சிகம் 400 வருட ரகசியம். உங்களுக்காக காத்திருக்கும் புதையல். இந்த தலைப்ப பார்த்ததும் உங்களுக்கு ஒரு சின்ன சிரிப்பு வந்திருக்கலாம். என்னடா மறுபடியும் ஏதாவது சென்சேஷனல் கதையான்னு நீங்க நெனச்சிருக்கலாம். அதுவும் இன்னைக்கு இன்டர்நெட்ல தினமும் இந்த மாரி தலைப்புகளெல்லாம் வர்றது ரொம்ப சாதாரணங்க. புதையல் கிடைக்கும், விதி மாறப்போகுது, உங்க ரகசியம் உடைஞ்சிருச்சு இப்படின்னு. ஆனா, ஒரு நிமிஷம். நான் இங்க பூமிக்கடியில புதைஞ்சிருக்கிற தங்கத்த பத்தியோ, யாரோ உங்களுக்கு எதிரா உட்காந்து திட்டம் போடுறாங்கன்னு உங்கள பயமுறுத்தவோ வரலீங்க. உண்மைய சொன்னா, இந்த வீடியோல அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த நிமிஷம் நான் ஒரு கேமராவ பார்த்து பேசல. உங்களுக்கு எதிர்ல ஒரு நாற்காலியில உட்காந்து ஒரு நண்பனா பேசுற மாதிரி தான் பேசப் போறேங்க. ஏன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள பற்றி எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். உங்கள பற்றி வெளியில இருக்கிறவங்க நினைக்கிற மாதிரி, உங்களுக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லை. பதவி மட்டும் முக்கியம் இல்லை. யாராவது உங்கள பாராட்டணும் அப்படிங்கிறது கூட முக்கியம் இல்லை. ஆனா, எனக்கு தெரியாம என் வாழ்க்கையில என்ன நடக்குது? நான் நம்புற சில பேரு உண்மையிலேயே என்னோட பக்கம் தானா? என் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் என் வாழ்க்கைய பல வருடமா தடுத்து நிறுத்திட்டு இருக்கா? இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் கிடைக்கணும்னு தான் உங்க மனசு முதல்ல தேடுது. கரெக்ட்டு தானங்க. அதனால தான் இன்னைக்கு நாம பேசப் போகும் இந்த விஷயத்த ஒரு சாதாரண ஜோதிட பலனா மட்டும் நினைக்காதீங்க. இதுல ஒரு கதை இருக்கு. ஒரு மறைக்கப்பட்ட உண்மை இருக்கு. அத விட முக்கியமா, பல விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விசித்திரமான ஒற்றுமை கூட இருக்கு. அந்த ஒற்றுமைய நீங்க கவனிச்ச உடனே, இந்த தலைப்புல இருக்கிற 400 வருட ரகசிய சதின்னு சொன்னதுக்கான அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அதனால இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் கவனமா பாருங்க. ஏன்னா, இந்த பேச்சுல வரும் ஒரு சின்ன விஷயங்கள் கூட, இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க ஒரு சின்ன விஷயம் கூட உங்க வாழ்க்கைய வேறு ஒரு கோணத்துல பார்க்க வைக்கலாங்க. எங்கேயோ வெளியில நடக்கிற சதிய பத்தி நான் பேசல. உங்க கண்ணு முன்னாடியே பல வருஷமா, சில நேரம் உங்க தலைமுறை தலைமுறையா நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நுட்பமான வலைய பத்தி தான் நான் பேசப் போறேன். இந்த சதி வலை அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான். அத புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க. இத இன்னொன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கைய நீங்க வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க. புரியாம விட்டவங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு இன்னிக்கும் அதே கேள்வியோட இருக்காங்க. பொதுவா உலகம் உங்கள எப்படி பாக்குது? இவங்களா ரொம்ப சீக்ரெட்டான ஆளுங்க. எதையும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே ஒரு சந்தேக கண்ணோட தான் இருப்பாங்க. இப்படித்தானே இந்த சமூகம் உங்க மேல ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கு. ஆனா, உங்களுக்குள்ள இருக்கிற நிஜம் என்னங்க? உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இல்லையா? நீங்க எதையும் மறைக்கிறதில்ல. யாரையும் நம்பாம இருக்கணும்னு நினைக்கிறதும் இல்ல. நடக்கிறத அமைதியா கவனிக்கிறீங்க. மத்தவங்க தவற விடுற சின்ன சின்ன விஷயங்கள கூட உங்க மனசுக்குள்ள பதிவு பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வர்றீங்க. அவ்வளவுதான். அதனால தான் பல நேரங்கள்ல மத்தவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு மட்டும் முன்னாடியே புரிஞ்சிடுங்க. உதாரணத்துக்கு, உங்க வீட்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கங்க. ஏதோ ஒரு புதிய முயற்சி எடுக்குறாங்க. ஏதோ ஒரு புதிய விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க. இல்லைன்னா, புதுசா யாரையாவது முழுசா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல உங்கள அறியாமலேயே உங்க உள்மனசு ஒரு சின்ன சிக்னல் கொடுக்கும். இது சரியா வராது. அந்த நபர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. அவசரப்படாதீங்க அப்படின்னு நீங்க சொல்வீங்க.
அந்த வார்த்தைய சொல்றப்ப உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இருக்காது. ஆனா, ஏதோ மனசு மட்டும் அத உறுதியா சொல்லும். அதுதான் விருச்சிக ராசிக்காரர்களோட மிகப்பெரிய பலமும், அதே நேரத்தில பல பேருக்கு புரியாத ரகசியமும். சரி, உடனே சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? "உனக்கு எப்ப பார்த்தாலும் தப்பாவே நினைக்கிறது தான் வேல. கொஞ்சமாச்சும் பாசிட்டிவா பேச மாட்டியா?" அப்படின்னு உங்களையே அடக்குவாங்க. சில நேரம் எல்லாரையும் ஏன் இவ்வளவு சந்தேகப்படுறேன்னு கேட்பாங்க. உங்களுக்கு இது நடந்திருக்கா? நடந்திருக்கலாம்னு நெனைக்கிறேன். நடந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அந்த நேரத்தில நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ண மாட்டீங்க. அத நிரூபிக்க போராட மாட்டீங்க. உங்க கருத்த நிரூபிக்கவும் ஓடாம, அமைதியா ஒதுங்கிடுவீங்க. ஆனா, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்கும்? நீங்க என்ன சொன்னீங்களோ, அதே விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். அப்போ எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஆனா, அந்த எச்சரிப்ப முதல்ல சொன்னது நீங்க தான்னு யாருக்கும் ஞாபகமே இருக்காதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, பல விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு விசித்திரமான அனுபவம். இது ஒரு சந்தேகம் கிடையாது. ஒரு பயம் கிடையாது. இது உங்களோட அசாத்தியமான ஒரு உள்ளுணர்வு. நடக்கிறத மட்டும் இல்லைங்க. நடக்கப் போற விஷயத்தோட சின்ன சின்ன அறிகுறிகள கூட உங்க மனசு மத்தவங்கள விட சீக்கிரமாவே உணர ஆரம்பிச்சுடும். ஆனா, உலகம் என்ன பண்ணுது தெரியுமா? இத ஒரு வரமா பார்க்காம, இவங்களுக்கு சந்தேகம் ஜாஸ்தி அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுது. அதனால தான் உங்க உண்மையான பலமே, உங்க பலவீனமா மத்தவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுதுங்க. பாருங்க, அதுதான் உண்மையான சதி. இந்த உலகத்துல நீங்க கூட்டத்தோட கூட்டமா இருந்தாலும், பல நேரங்கள்ல தனிமையில இருக்கிற மாதிரி தான் உணர்வீங்க. ஏன்னா, மனிதர்களோட முகத்தை அல்ல, அவங்க போட்டிருக்கிற முகமூடியத்தான் உங்க மனசு முதல்ல பார்க்கும். அதனால எல்லார் கூடவும் கலந்துரையாடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா, எல்லாரையும் மனசுக்குள்ள இடம் கொடுக்கிறது மட்டும் ரொம்ப கஷ்டங்க. எல்லாருக்கும் உங்க மனசுல இடம் கொடுக்க முடியாது. நீங்க ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் உங்ககிட்ட ரொம்ப சிரிச்சு, ரொம்ப அக்கறையா பேசுறாரு. பார்க்குற மத்தவங்களுக்கு அவர் ரொம்ப நல்லவரா தெரியலாம். ஆனா, உங்களுக்கு அவர் பேசுற முதல் சில நிமிஷத்திலேயே, அவர் கண்ணுல ஒளிஞ்சிருக்கிற அந்த தேவை என்னன்னு புரிஞ்சிடுங்க. அவர் வார்த்தைகள்ல இருக்கிற அந்த இனிப்பான தகவல்கள் உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற சுயநலம் மட்டும் தான் உங்க கவனத்துக்கு வரும். இதுதான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களோட இயல்பு. ஒருத்தர் ஒரே பார்வையில முழுசா முடிவு பண்ணிட மாட்டாங்க. ஆனா, அவர் உண்மையான முகத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க முடிவே மாறவே மாறாதுங்க. அந்த மாதிரி ஒரு போலியான மனிதர கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விருச்சிகம் என்ன பண்ணும்? அவர்கிட்ட போய் சண்டை போடுமா? "நீ இப்படிப்பட்டவன் தானேன்னு" ஊரையே கூட்டி நியாயம் கேட்குமா? மாட்டீங்க. ஏன்னா, உங்களுக்கு தெரியும். சில மனிதர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறத விட, விலகி நிற்கிறது தான் பெரிய பதில். அதனால எந்த விளக்கமும் கொடுக்க மாட்டீங்க. எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்காது. உங்க முகத்துல ஒரு சின்ன புன்னகை மட்டும் இருக்கும். ஆனா, ரொம்ப அமைதியா அந்த நபர உங்க வாழ்க்கையில இருந்து, உங்க மொபைல் கான்டாக்ட்ல இருந்து, உங்க மனசுல இருந்து நிரந்தரமா என்ன பண்ணுவீங்க? டெலீட் பண்ணிடுவீங்க. நிரந்தரமா டெலீட் பண்ணிடுவீங்க. திரும்ப அவர் வந்தாலும், நீங்க பழைய மாதிரி மாற மாட்டீங்க. சரியா சொல்லணும்னா, இதுதான் நீங்க உடைச்ச உண்மையான சதி. உங்கள ஏமாத்தி பயன்படுத்தி, உங்க ஆற்றல உறிஞ்ச நினைச்ச அந்த வலையில் இருந்து, எந்த சத்தமும் இல்லாம வெளிய வெளிய வர்றது தான் ஒரு விருச்சிக ராசிக்காரர்களோட மிகப்பெரிய வெற்றி. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்துகிட்டே,
நான் உன்னோட ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, உங்க உழைப்பையோ, உங்க நேரத்தையோ, ஏன் உங்க அன்பையோ தங்களுக்கு சாதகமா மட்டும் பயன்படுத்திக்கிட்ட அந்த போலியான மனிதர்கள் தான் நீங்க எதிர்கொண்ட உண்மையான வலை. நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த வலை. அது ஒரே நாள்ல உருவானது இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கைன்னு ஆரம்பிச்சது, பழக்கமா மாறுச்சு. அதுக்கப்புறம் நீங்க இல்லாம அவங்களால எதுவும் முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. ஆனா, ஒரு கட்டத்துல அந்த உறவுல அன்பும் இல்ல, தேவை மட்டும் தான் இருக்குன்னு உங்க மனசு தெளிவா புரிஞ்சுக்கிடுச்சுங்க. அத நீங்க உடைச்சு வெளிய வர்றப்ப, வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு, நீங்க திமிர் பிடிச்சவங்களா தெரியலாம். "பார்றா! இவனுக்கு எவ்வளவு ஈகோ! சும்மா இருந்தவன கட் பண்ணிட்டான்." அப்படின்னு சுலபமா பேசிட்டு போயிடுவாங்க. ஏன்னா, ஒரு மனிதன் எவ்வளவு அமைதியா காயப்பட்டிருக்கான்னு யாருக்கும் தெரியாதுங்க. ஆனா, உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது ஈகோ இல்ல. அது உங்களுக்கான தற்காப்பு. மூழ்கிறவங்க தான் கரைய பிடிப்பாங்க. கரைய பிடிச்சவன பார்த்து, "ஏன் கை விட்டுட்டேன்னு?" கேட்கறது ரொம்ப சுலபம். ஆனா, அந்த கை அவன எவ்வளவு ஆழமா இழுத்துச்சுன்னு தெரிஞ்சது அவனுக்கு மட்டும் தான். ஆனா, இங்க தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தர வாழ்க்கையில இருந்து விலகினதுக்கு அப்புறம், அன்னைக்கு ராத்திரி தூங்கும்போது, உங்க மனசு ஒரு சின்ன வலிய உணரும். என்ன தெரியுமா? நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிருக்கலாமோ? இல்லைன்னா, ஒரு வேள நாம தான் தப்பு பண்ணிட்டோமோ? அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு நிமிஷமாவது உங்கள உலுக்குங்க. அந்த உணர்ச்சி வராத விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப குறைவு. இந்த உணர்ச்சி வராத விருச்சிக ராசிக்காரர்களே ரொம்ப குறைவு. ஏன்னா, நீங்க வெறுக்கிறதற்கு முன்னாடி நிறைய தடவ மன்னிக்கிறவங்க. வெறுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப தடவ மன்னிச்சிருவீங்க. விலகுறதுக்கு முன்னாடி நெறைய வாய்ப்புகள கொடுக்கிறவங்க. அதனால தான் முடிவு எடுத்த பிறகும் மனசு கொஞ்சமாவது கனக்குதுங்க. ஒரு மனிதனை போலின்னு முழுசா தெரிஞ்ச பிறகும், அவன விலகியதுக்காக நீங்க குற்ற உணர்ச்சி சுமக்கிறீங்க பாருங்க. அதுதான் பல வருஷமா இந்த சமூகம் உங்க மேல திணிச்சிருக்கிற இன்னொரு சதி. எல்லாரையும் அனுசரிச்சு போ. யாரையும் கஷ்டப்படுத்தாத. உன்னால முடிஞ்ச அளவுக்கு விட்டுக்கொடு. இந்த வார்த்தைகள் கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனா, அந்த விட்டுக் கொடுத்ததால உங்க மன அமைதியே போயிட்டா, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். போலியான மனிதர்களை சுமந்துகிட்டு ஓடுறது எவ்வளவு பெரிய மன உளைச்சல். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கணும். அவங்க காயப்படக்கூடாதுன்னு வார்த்தைகள நம்ம யோசிச்சு பேசணும். உள்ளுக்குள்ள 1000 கேள்விகள் இருந்தாலும், வெளியில மட்டும் சிரிச்சுக்கிட்டே பழகணும். ஒவ்வொரு சந்திப்புக்கு பிறகும் மனசு சோர்ந்து போகணுங்க. எவ்வளவு பெரிய சுமை இது. ஆனா, அந்த குற்ற உணர்ச்சிய எல்லாம் தூக்கி போட்டுட்டு, அந்த போலி உறவுகளை சட்டென்று உதறி எறியும்போது, உங்களுக்குள்ள ஒரு பெரிய பெருமூச்சு வரும். பல நாளா மூச்ச பிடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன், இப்பதான் நிம்மதியா சுவாசிக்கிற மாதிரி அது இருக்குங்க. அந்த அமைதி, அந்த தெளிவான தனிமை, அது ஒரு வெறுமை இல்ல. அது உங்க மனசு மீண்டும் உங்களுக்கே திரும்பி வந்த தருணம். அங்கே தான் உங்களுக்கான உண்மையான புதையல் காத்திருக்கு. புதையல்னா பேங்க் பேலன்ஸ் கூடுறதோ, இல்ல ஒரு நிலம் வாங்குறதோ, பெரிய பதவி கிடைக்கிறதோ மட்டும் இல்லைங்க. அடுத்தவன் என்ன நினைப்பான்? எல்லாரையும் திருப்திப்படுத்தணும். யாரும் என்ன தப்பா நினைக்கக்கூடாது. இந்த கண்ணுக்கே தெரியாத இந்த மாரி வலைகளில் இருந்து நீங்க முழுசா விடுபட்ட அந்த நொடி, அதுதான் உங்களுடைய உண்மையான புதையல். அந்த சுதந்திரத்திற்கு விலையே கிடையாது. அந்த மன அமைதிய எந்த பணத்தாலயும் வாங்க முடியாது.
இது ஏதோ உணர்ச்சிய தூண்டுதலுக்காக சொல்லப்படுற வார்த்தைகள் கிடையாது. இது பல விருச்சிக ராசிக்காரர்களோட வாழ்க்கையில நடந்த உண்மையா இருக்கும். ஆமான்னா கமெண்ட் பண்ணுங்க. எஸ்ன்னு. ஒரு வேள இத கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, இது நம்ம வாழ்க்கையிலயும் நடந்திருக்கே! அப்படின்னு உங்க மனசு அமைதியா சொல்லுதுன்னா, இந்த பேச்சு வந்து உங்களுக்காகத்தான். இன்னொரு விஷயம், கடந்த காலத்துல நடந்த ஒவ்வொரு துரோகத்தையும், ஒவ்வொரு ஏமாற்றத்தையும், ஒவ்வொரு காயத்தையும் இன்னைக்கும் மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட்டு தானே? அது உங்களுக்கு ஒரு பாடத்த கற்றுக் கொடுத்திருந்தா போதுங்க. அந்த வலிய மீண்டும் இனிமேல சுமந்துக்கிட்டு போகாதீங்க. பழைய காயங்களையும், நடந்த துரோகங்களையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு, அப்படியே புழுங்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு, எல்லாத்தையும் போட்டு உங்க மனசுக்குள்ள வச்சு புழுங்கிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த கசப்புகள ஒரு புன்னகையோட கடந்து போக பழகுங்க. மறக்கணும்னு நான் சொல்லல. ஆனா, அதிலேயே சிக்கிட்டு வாழ வேண்டாம்னு தான் சொல்றேங்க. ஏன்னா, கடந்த காலம் மாறப்போறது இல்ல. ஏன்னா, அது முடிஞ்சிருச்சு. பாஸ்ட். ஆனா, அத பார்க்குற உங்க மனநிலை மட்டும் மாறலாம். அது மாற ஆரம்பிச்ச உடனே, பல பேருக்கு மனசுல இருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். குழப்பமா இருந்த இடத்துல தெளிவு வரும். இனி நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு அடுத்த அடிய பற்றிய ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதுதான் உண்மையான மாற்றத்தோட ஆரம்பம். அதனால போலியான உறவுகள வெட்டி எறிஞ்சதுக்காக இனிமேலும் குற்ற உணர்ச்சியில தவிக்காதீங்க. நீங்க செஞ்சது 100க்கு 100 சரிதான். உங்க மன அமைதிய காப்பாத்திக்கிறது சுயநலம் இல்லை. அது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு எல்லைங்க. அதை அமைக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. அதனால உங்க உள்ளுணர்வை நம்புங்க. அது எல்லா நேரத்திலும் தவறாது என்று சொல்ல முடியாது. ஆனா, வாழ்க்கையில பல முக்கியமான தருணங்கள்ல அது உங்கள சரியான பாதைக்கு தான் வழிநடத்தும். அத யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அத அலட்சியப்படுத்தாதீங்க. இப்போ உங்கள சுத்தி இருந்த தேவையில்லாத களைகள் நெறைய விலகி இருக்கும். சிலர் தானாகவே தூரமா போயிருப்பாங்க. சிலர நீங்களே விலக்கி இருப்பீங்க. அது வந்து இழப்பு இல்ல. உங்க வாழ்க்கை இன்னும் தெளிவாகறதுக்கான இடம் உருவாகுறது தான் அது. உங்களுக்கான ஒரு இடம் வந்து உருவாகுது. அந்த மன அமைதியோட, அந்த புதிய தெளிவோட உங்க அடுத்த அடிய எடுத்து வைக்க அவசரப்பட வேண்டாம். யாரையும் நிரூபிக்கவும் வேண்டாங்க. உங்களுக்காக மட்டும் முன்னேறுங்க. நம்பிக்கையோட நடக்க ஆரம்பிங்க. அந்த பயணம் உங்களுக்கான நிஜமான விடுதலையாக மட்டும் இல்லை, நீங்க இத்தனை நாள் தேடிக்கிட்டு இருந்த மன நிம்மதியையும், வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய தொடக்கமா மாறுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு வரியாவது உங்க வாழ்க்கையோட ஒத்துப்போச்சுன்னா, இந்த வீடியோவ இத பார்க்க வேண்டிய இன்னொரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பகிருங்க. இதே மாதிரி வாழ்க்கைய மாற்றக்கூடிய ராசி மற்றும் ஆன்மீக பதிவுகளுக்காக நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.